வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் ஸ்டில் ஹியர் ரிட்டன் பை லாங்ஸ்டன் ஹியூக்ஸ். இவர் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் போயட், அதாவது ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவர், அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிட்டார். இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், நாவலிஸ்ட், பிளே ரைட். இந்த போயம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன மோட்டிவேஷ்னல் போயம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஏதோ ஒரு லைஃபையே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ போமில் மொத்தமாக 3 ஸ்டான்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் 4 லைன் அண்ட் நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு 3 லைன்ஸு. போயிட்டே தான் ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸ்பீக்கர் யாருன்னு போயிட்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், ஐ பீன் ஸ்கார்ட் அண்ட் பேட்டர்டு. ஸ்கார்டு அப்படின்னா, ஸ்கார் அப்படின்னா என்ன? தழும்பு. பேட்டர்டு அப்படின்னா இந்த பிச்சு எரிஞ்சு கந்தலான துணி, அதை தான் சொல்லுவாங்க பேட்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட் வந்து சொல்கிறாரு, ஐ பீன் ஸ்கார்ட் அண்ட் பேட்டர்டு. ஸோ என்னை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இல்லை, அது வடுவாக மாறுற அளவுக்கு, ஸ்கார், ஒரு தழும்பு ஏற்படுற அளவுக்கு நிறைய தழும்புகள் என் மனசில் இருக்குது, என் உடம்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேட்டர்டு அப்படின்னாலும் அப்படி தான், அதாவது கிழிஞ்சு இருக்கிற துணி மாதிரி என்னை வந்து இப்படி மாற்றிட்டாங்க. மை ஹோப்ஸ் த வின் டன் ஸ்கேட்டர்டு. ஸோ என்னோடய நம்பிக்கையெல்லாம் காற்றுல பறந்து செதறி போன மாதிரி இருக்குது. அந்த மாதிரியும் நான் இருந்திருக்கேன். ஸ்னோ ஹேஸ் ஃப்ரிஸ் மீ. ஸ்னோனா பனி. ஸோ அந்த கோல்டு வெதர் வந்து என்னைய ஃப்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ கொடூரமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சன் ஹேஸ் பேக்டு மீ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோ சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ சன். ஸோ குளிரில் இருக்கிறப்ப நான் உறைஞ்சி போக வச்சுருக்காங்க, வெயிலில் இருக்கிறப்ப என்னைய வேக வைக்கிற அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லுக்ஸ் லைக் பிட்வீன் தெம் தே டன் ட்ரை டு மேக் மீ. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க வந்து என்னை ஏதோ ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸ்டாப் லாஃபிங், ஸ்டாப் லவ்விங், ஸ்டாப் லிவிங். அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சிருக்காங்க? நான் சிரிக்கக்கூடாது, என் மேலே யாரும் அன்பாக இருக்கக்கூடாது, நானும் யார் மேலேயும் அன்பாக இருக்கக்கூடாது, நான் வாழவே கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பட் ஐ டோன்ட் கேர். இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஐ ஆம் ஸ்டில் ஹியர். நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரொம்ப குட்டி போயமை நம்ம ரேசிசம் வச்சு பார்த்தோம்னா அது ஆஃப்ரிக்கன் பீப்புளோட உள் சோகத்தை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களுக்கெல்லாம் பயங்கர மோட்டிவேஷனாக, இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா, ஸோ ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸை வந்து ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி ஸ்லேவ் ட்ரேடெல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இந்த ஒயிட் பீப்புள். அப்போது நடந்த அநியாயத்தையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடித்து கொடுமைப்படுத்துவாங்க, அவங்களுக்கு சரியான சாப்பாடு, தண்ணி, மெடிசன் எதுவுமே கொடுக்காமல் இருப்பாங்க. ஸோ இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம மீளவே முடியாதுங்கிற விஷயம் மட்டும்தான் ஓடிட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஸோ அவங்கள குளிர்லையும் பனிலையும் அவங்கள போட்டு வாட்டி எடுத்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? ஸோ இவங்கெல்லாம் மக்களே கிடையாது, தே ஆர் நாட் ஒர்த் ஃபார் லிவிங் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. சிரிக்கக்கூடாது, லவ் அப்படிங்கிற எமோஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா இதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு லாங்ஸ்டன் ஹியூக்ஸ்.